1000 கோடி ஊழல் நடந்துள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து சட்ட ரீதியா சந்திப்போம் அப்படின்னு நடக்கவே இல்லை. எந்த தகவல் அறிக்கை சொல்றாங்கன்னு தெளிவா சொல்லவே இல்லை. முதல்ல 1 லட்சம் கோடினாங்க. அப்புறம் என்ன நடந்தது இல்லை, 1000 கோடிக்கு சுருங்கி இருக்கு. இது சட்ட ரீதியா சந்திப்போங்கிறாங்க. ஒரு துறையில் ஓத்தல் விற்றது 1000 கோடிங்கிறாங்க. உலகத்துக்கே தெரியும் 10 ரூபா போத்தலுக்கு மேல வித்தாங்கன்னு, நள்ளிரவுல விற்கிறாங்கன்னு தெரியுது. முதல்ல ஒரு வரையறை இருந்தது, 12 மணிக்கு திறந்து இரவு 10 மணிக்கெல்லாம் மூடணும்னு ஒரு வரையறை இருந்தது. இப்ப 24 மணி நேரம் விற்கப்படுது, எல்லாருக்கும் தெரியுது. உங்களுக்கே தெரியும், சேலம், இந்த திருநெல்வேலி, ராமநாதபுரம், இந்த மாவட்டங்கள்லாம் சாராய இந்த டாஸ்மார்க் சரக்கு விற்பனை ஏன் குறைஞ்சிருக்குன்னு மாவட்ட ஆட்சியாளர்கள் விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கருத்து கேட்டு கூட்டம் போட்டது இருந்ததா இல்லையா? அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருகிற எண்ணிக்கை குறையுதே, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு செய்தா சரி, படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு யோசிக்கிறாங்கன்னு வரும். குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை குறையுதே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த மாதிரி ஆய்வு செய்தா அதை எதை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம்னு யோசிக்கணும். எழுத்துரு ஒரு தேவநாகரி வேணாம் அப்படிங்கறதுக்காக நாங்க ரூபா மாத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. தேவநாகரிகம் அது. தேவநாகரிக எழுத்த முதல்ல கொண்டு வந்த பெருந்தகை யாரு? நீங்க கேள்வி கேட்டீங்க, அண்ணன் பதில் சொன்னல. இந்த எழுத்தை சேலத்தை சேர்ந்த ஒரு தம்பி, அது தெரியுது, வடமொழி எழுத்து இந்தி. அதை செயல்படுத்தின பெருமகன் யார்? தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படிதானே? இப்ப அதை மாத்தி ரூபாய மாத்த ரூ, எந்த தமிழ் எழுத்து ரா ரூ இதுல தொடங்கும். இரவே இரவுன்னு போடுவோம், ராகமே ராகம்னு வராது, இராகம் அப்படின்னு எழுதுறோம். உங்களுக்கு புரியுதில்ல? ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அதை பயன்படுத்தி இருக்கோம். நம்மளுடைய காசு தான் வெள்ளக்காரனுடைய கேசனை மாறி, அதை ரூன்னு மாத்திட்டதுனால என்ன தமிழ் இந்தி ஒழிஞ்சு தமிழ் மீண்டுருச்சா? தமிழ் மீட்சிக்கு திடீர்னு தங்கை பிரியா வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லா விளம்பர பலகையிலையும் தமிழ்ல, நீங்க படம் எடுக்க உங்க நிறுவனத்து பேர்லாம் தமிழ்ல மாத்திடுவீங்களா ஒரே வாரத்துல? முதல்ல தங்கச்சி பிரியா தமிழ்ல தடுமாற்றம் இல்லாம பேசுமா? ஹெவி ரெயின் ஃபால் ஆயிருக்கு தானே, அப்படித்தானே பேசுறீங்க? தமிழ் பேசவே வரல. யாராவது ஒருத்தர் ஒரு 5 நிமிட நேரங்க, 5 நிமிடத்துக்கு தமிழ் பேசுங்க, தடுமாற்றம் இல்லாம பேசுங்க. அப்படி இருக்குல்ல. பள்ளிக்கூடத்தில் உங்கள் முதல்வர் குடும்பத்துல நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ் பேசுனா தண்டம் கட்ட சொல்றீங்களா இல்லையா? எதுவும் தெரியாம நாங்க பேசுறோமா? உங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தி பயிற்று பாடமொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழியா இருக்கா இல்லையா? சார், கடைசி கேள்வி சார். தமிழ்ல பெயர் பலகை மாற்றுகிற முயற்சி இன்னைக்கு நேற்று இல்லை. ஐயா தமிழ் குடிமகன் இருக்கும்போது பெருமுயற்சி எடுத்தாரு, அதை நிறுத்தினது நம்ம ஐயா கலைஞர் தான். அதை போய் நிறுத்தினாங்க. தமிழ்ல கொண்டு வரணும்னா 3 2 மடங்கு தமிழ்லே 1 மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்திலும் எழுதி வைக்க வேண்டும்னு சட்டம் கொண்டு வந்தார் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அவர் செயல்படுத்த முடியல, இறந்து போயிட்டார். பிறகு வந்த தலைவர்கள் அதை செயல்படுத்தல. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், வெற்று முழக்கம் தானே. வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும், வெற்று முழக்கம். எல்லாமே சும்மா வெற்று கூச்சல், அது சும்மா போட்டு போயிடறாங்க. அதனாலதான் அவன் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லைன்னு பாடி செத்தே போனா எங்க பாவேந்தன் பாரதிதாசன். இது பேசி என்ன இருக்கு அங்க? நீ இந்திங்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதலமைச்சர்கள் மகாராஷ்டிராவிலேயே அந்த முதலமைச்சர் சொல்றார் மராட்டியத்துல தான் படிக்கணும், மராட்டியத்துல தேர்வு எழுதணும்ன்ற. உங்க கட்சி தானே காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி கர்நாடகால சீதாராமையா, நோ இங்கிலீஷ், ஒன்லி கன்னடா, திஸ் இஸ் கர்நாடகா பேசுறாரா இல்ல? இப்படியே பேசுறாரு. அது இந்த தாளை எடுத்து கோப்புகளை போட்டி போட்டுக்கிட்டே பேசிருக்காங்க. நோ ஒன்லி கன்னடா, திஸ் இஸ் கர்நாடகா, நோ இங்கிலீஷ். யாவனா இருந்தாலும் இங்க வந்து 6 மாசத்துல கன்னடம் கத்துக்கிட்டா தான் அங்க வேலை நிரந்தரம், அங்க வேலை செய்ய முடியும். இல்லைன்னா பனிக்காலம் முடியறதுக்குள்ள தூக்கி விட்டுருவான். இங்க அப்படியா? தமிழ்நாடு தேர்வாணையத்திலே வந்து இங்க வந்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்கு போயிடலாம். அப்புறம் 2 ஆண்டுகள தமிழ் படிச்சுக்கலாம். வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் ஏன் தமிழ் படிக்கலாம்? இங்க வேலை பார்க்க வர இந்திக்காரன்ட்டு அவனோட பேசுறதுக்கு என்ன ஹிந்தி படிக்க சொல்றிய?
நீங்க எப்படி பானிபூரி அப்படி பானிபூரியை நான் சாப்பிடணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? எப்படின்னா கக்கூஸ் போக முடியும். கக்கூஸ் போறதுக்கு இல்லாமங்க ஒரு மொழி களி வரைக்கும் முன்னாடி காசு நீட்டா திறந்து விட்டுருவான். இதெல்லாம் ஒரு எதிர்த்து சண்டை போட ஆள் இல்ல, அதை பேச ஆள் இல்ல. பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்லயே அவரவர்கள் மாநில மொழியை படிக்கணும்னு பேசுறாங்க. அதை நம்ம பேச முடியாதா? சார், தமாகா தலைவர் விஜய்க்கு சார் ஒய் பாதுகாப்பு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? தொடக்கம்னா அவ்வளவுதான் முடிய போகுது. 2026 அது தேர்தலுக்கான தொடக்கம். தேர்தலுக்கான தொடக்கம் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. செங்கோட்டையன் வருகை, உங்களுடைய வருகை பார்க்கப்படுது. நாங்க எப்போ தொடங்கிட்டோம் 2026க்கான வேலைகளை நாங்க தொடங்கி களத்திலே தான் நிற்கிறோம். மற்றவர்கள் போல கூட்டணிக்கு அலைஞ்சிட்டு பேசிட்டு இருக்கிற கட்சியிலேயே. அதனால தொடக்கம்னா வரவேற்க தான் இருக்கணும். நல்ல தொடக்கம் வரவேற்க தானே செய்யணும். சார், விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க சிஆர்பிஎஃப். எப்படி பாக்குறீங்க சார்? விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. அது தவறில்லை. தம்பி மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞன் வரும்போது பொது வெளியில அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா கொடுக்கலாம். என்னை மாதிரி ஆளுகளுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் நினைப்பேன், நான் வெகு மக்கள் அரசியலுக்கு வர்றவங்க நம்ம அப்படி நிக்க முடியாது. எனக்கு கூட சொல்லுவாங்க நீங்க பாதுகாப்பா இருக்கணும். மக்கள் அரசியல் அது சரியா வராது. உங்களுக்கு தேவைப்படுமா சார்? நான் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு அவசியம்.